வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஏபிசி மால்ட் பவுடர் தான் பண்ண போறோம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கின் க்ளோயிங் ஆகுறதுக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், ஹேர் ஃபால் பிரச்சனையை சரி பண்றதுக்கும் இந்த பவுடர்னால நிறைய நன்மைகள் இருக்கு. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மால்ட் பவுடர் பண்ணுறதுக்கு 200 கிராம் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் ஒரே பீட்ரூட் எடுத்தால் இந்த சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. கேரட் 150 கிராம் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் 200 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பவுடர் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா பீட்ரூட் 200 கிராம்ன்றதை 400 கிராம் எடுத்துக்கோங்க. கேரட் 300 கிராம் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் 400 கிராம் எடுத்துக்கோங்க. முழு முந்திரி பருப்பு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய். பாதாம் பருப்பு 25 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொருள் பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாமே டபுளாக எடுத்துக்கிட்டா இதையுமே டபுளாகவே எடுத்துக்கோங்க. 3 பொருளையும் தோலை நீக்கிட்டு சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாதாம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதை 3ஐயும் நைஸாக அரைச்சி இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் பீட்ரூட், கேரட், ஆப்பிள் அரைச்சோம் இல்லையா, இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சதை சேர்த்துக்கோங்க. இதோட 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாதாம், ஏலக்காய், முந்திரி பருப்பு நைஸாக அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹையில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிட்டும். பீட்ரூட், கேரட், ஆப்பிளில் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா இஞ்சி வரட்டும். தண்ணி சேர்க்காம தான் நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட அடுப்பை ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கிளறி விட்டாச்சு. பாதி அளவுக்கு இஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சிருங்க. மேக்ஸிமம் நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்க. அலுமினியமாக இருந்தால் அடிகனமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்க. அடுப்பை மீடியமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் பாருங்கள், கரண்டியில் இந்த மாதிரி ஒட்டிட்டு தாங்க வரும். அது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக பண்ணோன்னா ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கம்மு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஈரப்பதம் எல்லாமே இஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப நேரம் உங்களுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு வச்சு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை ஆன பகுதியை இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு திருப்பி அந்த சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி வைங்க. பண்ணுனா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ ஈரப்பதம் முழுசா இஞ்ச ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா. இப்போ நல்லா மிட்டாய் மாதிரி ஒரு மாதிரி பாருங்களேன், திரண்டு திரண்டு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கரண்டிய வச்சு உடைச்சு உடைச்சு விட்டே கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பவுடர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதாங்க செய்யும். ஆனா ஒரு டைம் பண்ணி பழகிட்டோம்னா அடுத்து ரொம்ப ஈஸியா ஆயிடும். ரொம்ப டேஸ்டியான பவுடர் இது. நம்ம ஈஸியா வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா முழுசா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். பாருங்க, டார்க் பீட்ரூட் கலர்ல வரணும். இந்த கலர்ல வந்ததுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கு மேல நம்ம கிளறி விட்டோம்னா, கருக தான் ஆரம்பிக்கும். நைஸ் பவுடரா வராது. அதனால இந்த டைம்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நல்லா குளிர வச்சுட்டு, மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க இந்த பவுடரு. டெய்லி காலையிலயும் சாயந்திரமும் 200 எம்எல் பால்ல 2 டீஸ்பூன் அளவு கலந்து ஏபிசி மால்ட் குடிக்கிறதுனால ஸ்கின் க்ளோவாவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும். ஹேர் ஃபால் குரோத்தையும் நல்லா வளர வைக்கும். ஸோ அதனால இத நீங்க வீட்லயே செஞ்சு ஆரோக்கியமா சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.